திறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காணப்பட்டனுடைய அமைப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மெர்சி செந்தில்குமார் எம்எல்ஏனுடைய சகோதரியார் இளவரசி அவர்களே, மாவட்ட மகளிர் அணியினுடைய துணை அமைப்பாளர் முன்னாள் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் அக்கா கலாதேவி அவர்களே, அக்கால் சகாயமேரி அவர்களே, நம்முடைய திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டலத்தினுடைய தலைவர் 33வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தம்பி ஜான் பீட்டர் அவர்களே, நம்முடைய மாநகர மகளிரினுடைய துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உஷாதேவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய காணப்பற்றையினுடைய பாடகர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் 3வது முறையாக நான் பங்கேற்கின்றேன். 2 முறை நான் வந்தேன். இங்கே உண்மையிலே இது இந்த இடம்னா மகிழ்ச்சிக்கு அடையாளம் என்று சொன்னால் இசை. நாம் இசையை நேசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உயிருள்ள ஜீவன், அது மரமாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், உயிருள்ள ஜீவன் யாராக இருந்தாலும் இசைக்கு மயங்காத ஒரு உயிருள்ள ஜீவன் இருக்க முடியாது. அதுதான் இசை. அந்த இசையை அன்னைக்கு சொன்னாங்க, இது எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டேன். வீட்டில் இருந்தே பாடுவாங்க அவங்க, அந்த வீட்டில் பாடுவாங்க. எதுவும் நாங்கள் ஒன்றும் எங்கேயும் மேடைக்கு போகிற ஆளுகள் இல்லை. குடும்பத்திலேருந்தே சந்தோஷத்தை ஏற்படுத்தினவங்க, வெளியில் வர முடியாது. ஆனால் நாம் வீட்டுக்குள்ளே சில பேர் இருக்காங்க, அவங்க தங்க ரூமில் அவங்களே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது சந்தோஷம், மனசுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி அவங்க நம்ம வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த காணப்பட்டறை நாங்கள் உருவாக்கினோம். அவர்கள் பாடி அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்தும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்து பாடுவேன்னு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே பாடிய நம்முடைய சகோதரியார் அவங்க பாடகர்னு நினைக்கிறேன், காணப்பட்டறை கிடையாது. அவர் சொல்லுங்க, நீங்கள் பாடகரை கூட்டி நீ காணப்பட்டில் பாட சொல்லக்கூடாதுல்ல. சீப் கெஸ்ட், ரைட்டு, சீப் கெஸ்ட்டுக்கு ஒரு சீப் கெஸ்ட்டு. ஆனால் எங்கே வந்திருக்கக்கூடிய இவங்களை நீங்கள் பாட வச்சு பார்க்கணும். அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் டம்மியாக போடுற பூரா அவங்க சரி பண்ணிடுறாங்க. எங்கள் டோனை பூரா அடைச்சிடுது, அவங்க பாடி அதை சரி பண்ணிடுறாங்க. இல்லை, சந்தோஷம். இருந்த போதிலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமானது தான் உடம்புக்கு. அப்படியாப்பட்ட இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக இந்த காணப்பட்டறை 25 ஆண்டு வெள்ளி விழா காணப்பட்டறை 50 ஆண்டு, 75 ஆண்டு, 100 ஆண்டு கண்டிப்பாக இந்த காணப்பட்டறை வளர வேண்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதில் இருக்கக்கூடிய மெம்பர்களாக இருக்கட்டும், அனைவரும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னும் நிறையா பேரை இதனுடைய அர்த்தங்கள் புரிய வேண்டும். சில பேர் நினைப்பாங்க பாடிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அப்படின்னு. பாட்டு மாதிரி இசை மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. நான்லாம் இப்படி சொன்னீங்க இல்லை, எந்த நேரம் பாட்டாலும் நானாக பாடிக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கும்போது நான் ஒன்றும் பாடினது கிடையாது. அக்காக்கெல்லாம் தெரியும். நான் வீட்டில் பாட்டு போட்டாங்கன்னா செய்தான் மேக்சிமம் நான் பார்ப்பேன். இந்த செல்லில் பார்க்கும்போது காரில் போய் என்ன பண்ணேன்னா முழுக்க பாட்டை கேட்பேன். அது பழைய பாட்டு தான் கொஞ்சம் நல்லா விரும்பி கேட்பேன். அதில் ஒரு 2-3 பாட்டு நானாக பாடினேன். இதை பாட சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை பாடிடுவோமே அப்படின்னு பாடினேன். எலெக்ஷன் நாங்கள் இந்த 1 மாதமாக கஷ்டப்பட்டதுனால தொண்டை இதாகி போச்சு. அதெல்லாம் ஒன்றும் அந்த பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் சரிங்க பரவாயில்ல, நன்றிக்கா. இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு முதல்ல உங்கள் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று சார், எல்லாம் ஓட்டு போட்டிங்கல்ல, சந்தோஷம் சார். எனக்கு ஜனநாயக கடமை ஆட்டணும் கண்டிப்பாக. அதுதான் கேட்டேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. உண்மையிலே இத்தனை பெரிய இவ்வளோ இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நான் அறிமுகப்படுத்தி நான் உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நிகழ்வு
தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐபிஆர் சார்பாகவும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கே வெற்றி வேட்பாளர் எங்கள் அண்ணன் ஐபிஎஸ் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், இந்த நகர மக்களின் சார்பாகவும் மீண்டும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இந்த கானப்பற்றை வளர்வதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றும் இருக்கும் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கானப்பற்றை கிட்டத்தட்ட 5 வருஷமாக அப்படி போயிட்டுருக்குன்னா, இந்த கானப்பற்றையை தூக்கி அப்படி பில்லர் மாதிரி வச்சுக்கிற ஒரு 16 பேர் இருக்கிறாங்க, இந்த டீம்லேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக ஓரளவு கூப்பிட்றோம். நீங்கள் மேடைக்கு வாங்க, மேட்ட ஷீல்டு வாங்கிக்கலாம். இது கீழே இருக்குதுங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்துலாம்.